இனிய வணக்கம். காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். 113ஆவதுங்க. காதலுடைய சிறப்புகளை வள்ளுவர் சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மெக்கானிக்கல் வேர்ல்டில் அந்த சொல் கூட ஏதோ அவசரத்தில் சொல்கிற ஒரு வார்த்தையாக தான் நமக்கு பயன்பாட்டில் தெரியுது. ஏதோ நம்ம திரைப்படங்களில் இல்லை இதுக்குன்னு மெனக்கெட்டு எடுக்கிற காட்சிகளில் தான் நம்ம அதை பார்க்குறோம். அப்போ காதலை வள்ளுவர் எவ்வளோ அழகாக இங்கே சொல்லியிருக்கார் பாருங்கள். முதல் குறள் 1121. பாலோடு தேன் கலந்தற்றே. பாலும் தேனும் கலந்தா என்ன சுவை. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி. அவங்க பேசுறதெல்லாம் பனிமொழி. வாலெயிறு ஊறிய நீர். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாலெயிறு ஊறிய நீர். வால் எயிறு மென்மையான பற்கள், அதிலிருந்து சுரக்கக்கூடிய ஊறிய அந்த நீர். அதாவது இந்த மென்மொழியாள் யாரு? பனிமொழி உடையவள். அவள் பேசுகிறதெல்லாம் இணக்கமாக தான் இருக்கும், கர்வமாகவே இருக்காது. இன்னைக்கு மடக்கி பேசுகிறதே பெரிய வாழ்க்கை நினச்சிட்டு இருக்க உலகத்தில் அன்று அந்த மென்மொழியாள், அதாவது பனிமொழியாள் பணிவாக தான் பேசியிருக்காங்க. அந்த பனிமொழி, அந்த மென்மொழியாளுடைய அந்த பற்களிலே இருந்து வாலெயிறு என்றால் வாலறிவன்னு சொல்லுவோம் இல்லையா? கற்றதனால் ஆய பயனென்கொள் வால் அறிவு என்றாலே தூய என்றும் பொருள் உண்டு இல்லையா? வால் கலவாத என்ற பொருளும் உண்டு. அப்போ அந்த வாலெயிறு என்றால் மென்மையான என்ற ஒரு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். வெண்மையான என்று எடுத்துக்கொள்ளலாம். வெண்மையான பற்கள். வாலெயிறு ஊறிய நீர், அதிலிருந்து அப்படியே சுரக்கக்கூடிய அந்த நீர் எப்படி அப்படின்னா பாலும் தேனும் கலந்த மாதிரி. ஏன்னா அந்த தலைவன் அனுபவித்ததை சொல்லுகிறான். பாலும் தேனும் கலந்தது போல இருந்ததே அப்படின்னு. அவன் சும்மா சொல்லலை இல்லையா? இப்போ உணர்ச்சிகள்லாம் நம்ம அறிவியலை வச்சு பார்க்கக்கூடாது. நிஜமாலுமே அதுதானா? அதெல்லாம் இல்லை. அது அந்த உணர்நிலை பாலும் தேனும் கலந்தது போல என் தலைவியினுடைய அந்த ஊறிய நீர், சுரந்த அந்த நீர் இருக்கிறதே, அது அதற்கு இணையாக இருந்தது என்று அந்த மென்மொழியாளினுடைய அந்த தன்மையை சொல்லும் இடமாகத்தான் இந்த குறட்பா முதலிலே அமைந்திருக்கிறது. காதலின் சிறப்புகளை 10 குறட்பாக்களிலே வள்ளுவர் கவித்துவத்திலே நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் காண இருக்கிறோம். இது முதல் குறள் என்று சொல்லி மீண்டும் அந்த குறளை வாசித்து அமைகிறேன். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர் என்ற இந்த அருமையான குறட்பாவை எண்ணி பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி.